கன்னிராசி அப்படின்னாலே பாருங்க, ம். சுத்தம். ஆ. சுத்தம் ரொம்ப உங்களுக்கு வந்து பிடிக்கும். ம். சுத்தமா எந்த ஒரு இருக்கணும். இடத்துலயும் பாருங்க, சுத்தமா இருந்தால் மட்டும்தான் ம். ம். உங்களுக்கு நெறைய வந்து ம். மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ம். ஒரு சின்ன கிராமத்துக்காரா இருந்தாலும் பாருங்க, ம். மருத்துவ அறிவுரை ரொம்ப உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ம். அது இவருக்கு தானாவே உதயமாகும். ஏன்னா புதனுடைய வீடு, ம். அவருடைய உச்ச வீடு அப்படினால மருத்துவம். அதுவும் கூட இயற்கையான மருத்துவங்கள்ல வந்து ரொம்ப இவங்க வந்து அவங்களுடைய முக அழகுக்கும், முடி வளர்றதுக்கும் ஒரு அருமையான டிப்ஸ் சொல்லுங்க. கன்னிராசி பெண்கள் இயற்கையாவே ரொம்ப அழகானவங்கம்மா. ம். அவங்கள பார்த்தாலே போதும். அவ்வளோ ம். அழகா ரசனையா இருப்பாங்க. அதே மாரி மற்றவர்களுக்கு ஒரு குடும்பத்தில ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை அப்படினாலுமே வந்து, ம். இவங்களால அந்த பிரச்சனைய தீர்த்து வைக்க முடியும். ம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் பார்த்துட்டு இருக்க உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு முதல்ல வணக்கம். ஏன்னா, உங்களால தான் எங்க சேனல் வந்து இந்த ஜோதிடர் சேனல் வந்து அப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவ்வளோ கமெண்ட்ஸு எல்லாம் உங்களால தான் நாங்க இந்த சேனலே வளர்ந்துருக்கு. அதில் ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நிறைய ஜோதிடர்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோம். அவங்க வந்து மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை. அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புதுமையாக இருந்ததுங்க எனக்கே. அதாவது நம்ம ஒரு ஒரு ராசிக்குள்ள ஒரு குணங்கள் இருக்கும் இல்லையா? 12 ராசிக்கும் நம்ம ராசிக்கே ஒரு குணம் இருக்கும். அது நமக்கே தெரியாது. நம்ம இப்படியா இருப்போம்? என் ராசி இப்படியா? அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனா, நமக்கே தெரியாத நம்ம ராசிக்குள்ள ஒளிந்திருக்கிற ஒரு குணத்த தான் அவங்க சொல்லப் போறாங்களாம். அடுத்தது, இந்த 12 ராசிகளுக்கான பெண்களுக்கு, முக்கியமா ஆண்கள விட பெண்களுக்கு முக அழகுக்கு, ஏன்னா இப்ப வந்து எங்கெங்கேயாவது ஆன்லைன்ல விக்கிறதெல்லாம் வாங்கி போடுறீங்க. அதெல்லாம் தப்புன்றாங்க. முடி வளர்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. முடியெல்லாம் நீங்க வந்து அவங்க சொல்ற மாரி பராமரிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். முடி வளர்றதுக்கும், முக அழகா இருக்கிறதுக்கும் வாழ்விய பரிகாரமும், உணவு சார்ந்த ஒரு விஷயத்த சொல்றாங்களாம். கவனமா பாருங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நீங்களும் அழகாயிடலாம் இல்லையா? இப்போ அந்த அம்மாவையே நம்ம சந்திப்போம். எவ்வளோ விஷயங்கள், என்னென்ன சொல்லப் போறாங்க, எல்லாத்தையும் நம்ம கேட்போம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா அழகா மங்களகரமா இருக்கீங்க. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நன்றி. நீங்க இன்ட்ரோடியூஸே ரொம்ப அழகா இருந்தது. ம். அதாவது 12 ராசிகளுக்கு ம். ஒரு ஒரு எங்களுக்கு எங்க ராசிக்கு எங்களுக்கே தெரியாத குணங்கள நீங்க சொல்லப் போறீங்க. ஏன்னா, ம். அத பிரமிச்சு பார்க்க போறாங்க ஒரு ஒரு ராசிக்காரங்களும். அவ்வளோ ஒரு புதுமையான ஒரு விஷயம் இது. புதுமையான ஜோதிடர் உண்மையிலேயே நீங்க. உங்கள உண்மை நீங்கலாம் எங்களுக்கு தேவை. ஏன்னா, அழகுக்கும், முடிக்கும், அத விட எங்க குணம் என்ன அப்படின்னு எங்களுக்கே தெரியாது இல்லையா? அத நீங்க உண்மதான், உண்ம. சொல்லும்போது நாங்க அத ம். அப்படியே அழகா காது குளிர ம். கேட்கணும்னு ம். காத்துட்ருக்கேன். ம். அடுத்தது பெண்களுக்கும் வந்து ம். முக அழகுக்கும், முடி வளர்றதுக்கு எல்லாமே நீங்க சொல்லப் போறீங்க. நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். மக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. சொல்லுங்க. ம். என்னென்ன விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வெளில விடுங்க. இப்ப பொதுவாவேம்மா அ, ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான குணங்கள் இருக்கும். ஆ. ஆனா உங்க ராசிக்குள்ள உங்களுக்கே தெரியாது. ஆமா, அப்ப இந்த வீடியோ பார்க்குறப்ப தெரியும், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா? நீங்களே பாருங்க ஆச்சரியமா கேட்க ஆரம்பிச்சுருவீங்க. ஆமா. அந்த மாரி உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கும் ம், திறமைகளை எடுத்து சொல்றதுக்காக தான் இப்ப வந்து வந்திருக்கேன். ம், அது மட்டுமே இல்ல, ம், ஒவ்வொருத்தருக்கும் பாருங்களேன், நம்ம முகம் வந்து அழகா இருக்கணும். ம், எல்லாரும் பார்க்குறப்ப நேர்ல சந்திக்கிற முகத்த தான் பார்ப்பாங்க. ம், அப்ப முகம் அழகா இருந்தா தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். ம். அது பெண்களுக்கு முக்கியமா வேணும்ல. ஆமா. தன்னம்பிக்கை தான் இப்ப ஜெயிக்கவே முடியும். அதனால தான் பாருங்க தன்னம்பிக்கை தரக்கூடிய முக அழகுக்கும், ம், உங்களுடைய ஹெல்த் உடல் அழகுக்கு பாருங்க, அதே முடி ஆரோக்கியமான முடி வேணும். ம். இன்னைக்கு நெறைய முடி இருந்தாலும் பாருங்க குட்டையா வெட்டிக்கிறாங்க. ஆமா. அப்ப அந்த முடி அழகுக்கும், முக ம், அழகுக்கும் ம், உங்களுக்கு ஏத்த மாரி ஒரு உணவியல் பரிகாரம், ம். வாழ்வியல் பரிகாரமா சில கருத்துக்கள எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்கலாம் உண்மையிலே வந்து எங்களுக்கு தேவை. பெண்களுக்கு சர்க்கரேஸ்வரி அம்மா மாரி ஒரு ஆட்கள்லாம் எங்களுக்கு தேவை. ஏன்னா,
உணவு முறைகள் வந்து இப்போ நிறைய மாறிப்போச்சு. அழகுக்கு என்ன சாப்பிடணும், முடி வளர்றதுக்கு என்ன சாப்பிடணும், அதெல்லாம் மக்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு தெரியறது கிடையாது. நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, காலேஜ் குழந்தைங்க, கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்கும் முடியும் இல்லை, முகமே வேற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் இந்த ஆன்லைனில் வாங்கி அதை எதையும் போட்டு நீங்களாம் சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டாக எடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து மருத்துவ ஜோதிடர், நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லணும். இப்போ நிறைய ராசிகள் பார்த்துட்ருக்கோம், ரகசிய குணங்கள்லாம். அதில் அந்த வரிசையில் இப்போ கன்னி ராசி. கன்னி ராசிக்கு உள்ள ரகசிய குணம். அடுத்தது அந்த பெண்களுக்கான ஒரு அழகான டிப்ஸு, முக அழகுக்கும் முடி வளர்கிறதுக்கும் ஒரு அருமையான டிப்ஸு, சிம்பிளான டிப்ஸ் தான் கொடுத்துட்ருக்கீங்க. அருமையாக சொல்லுங்கள். கன்னிராசி அப்படின்னாலே பாருங்க, ம். சுத்தம். ஆ. சுத்தம் ரொம்ப உங்களுக்கு வந்து பிடிக்கும். ம். எந்த சுத்தமா ஒரு இருக்கணும். இடத்துலயும் பாருங்க, சுத்தமா இருந்தால் மட்டும்தான் ம். இவங்களால வந்து அடுத்த கடத்துக்கே யோசிப்பாங்க. ம். ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க. ஒரு ம். சுத்தமில்லாத ஒரு இடமோ ஒரு இதா இருந்துச்சு அப்படின்னா, இவங்களால அங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கவே முடியாது. ம். நிறைய கன்னிராசிக்காரங்க பாருங்களேன், ம். அப்படிதான் இருப்பாங்க. ம். நல்லா போய் செட் ஆகவே மாட்டேங்க, அங்க எனக்கு போகவே பிடிக்கல அப்படிம்பாங்க. ம். அப்ப வந்து இவங்களுக்கு சுத்தம் அதிகமாக பிடிக்கும். ம். அந்த இடத்த தேடி போவாங்க அடிக்கடி வந்து. ஒழுங்கீனம் ம். இவங்களுக்கு வந்து பிடிக்கவே செய்யாது. ம். எல்லா விஷயத்திலும் செல்ஃப் கண்ட்ரோல் அதிகமா இவங்களுக்கு இருக்கும். ம். அதே மாதிரி ஒழுங்கா கரெக்டா எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். ம். அதே மாதிரி வேலை பார்க்கறதுல இவங்க வந்து அசரவே மாட்டாங்க. ம். எந்த இதுனாலும் பாருங்க, வேலை வந்து அதிகமான திறமையோட, இன்வால்வ்மெண்டோட பார்க்க ஆரம்பிப்பாங்க. ம். அப்புறமா ரொம்ப வந்து அமைதியாக இருப்பாங்க. ம். சிரிச்ச முகத்தோட வேலை பார்க்கக்கூடியவங்க தான். சரியான ஒரு திட்டமிடல் இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ம். எந்த ஒரு காரியம் சின்ன ஒரு செயலா தான் இருக்கும். ம். அத கூட பாருங்களேன், அழகா திட்டம் போட்டு ம். ரசனையாக செய்யக்கூடியவங்க தான் இவங்க. ம். ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அந்த பிரச்சனைக்குள்ள வேறு எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ம். இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே அதான். ம். நம்மலாம் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா, அதை எப்படி உடனே முடிக்க நினைப்போம். ம். இவங்க அப்படி செய்யவே மாட்டாங்க. அந்த ஆழமான வேர் எங்க இருக்கு? ம். அப்ப எதனால அந்த பிரச்சனை வந்துச்சு? ம். அதுக்கு உண்டான மூல காரணத்த கண்டுபிடிச்சு, ம். அந்த காரணத்த முறியடிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ம். கன்னி ராசிக்காரங்க தான் இருக்குது பார்த்துக்கங்க. ம். உங்களுக்கு நெறைய வந்து ம். மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ம். ஒரு சின்ன கிராமத்துக்காரா இருந்தாலும் பாருங்க, ம். மருத்துவ அறிவுரை ரொம்ப இவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ம். அது இவருக்கு தானாவே உதயமாகும். ஏன்னா புதனுடைய வீடு, ம். அவருடைய உச்ச வீடு அப்படின்னால மருத்துவம். அதுவும் கூட இயற்கையான மருத்துவங்கள்ல வந்து ரொம்ப இவங்க வந்து ரொம்ப ம். சிறப்பானதா இருப்பாங்க. ம். இவங்க சொல்ற அந்த மருத்துவ குறிப்புகளும் பாருங்களேன், எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆனதாக இருக்கும். ம். அதே மாரி மற்றவர்களுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே வந்து, ம். இவங்களால அந்த பிரச்சனைய தீர்த்து வைக்க முடியும். ம். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடியவங்களா தான் இவங்க வந்து சின்ன வயசா இருந்தாலும் சரிதான், ம். பெரிய வயசா இருந்தாலும் இவங்களுடைய தன்மைகள் வந்து அப்படித்தான் இருக்கும். ம். உழைப்புக்கு ஏற்ற மாரி நல்ல பலன்களை எதிர்பார்ப்பாங்க. ம். ஏன்னா அந்த வேலையே பார்க்காம சும்மா இருக்கேன் அப்படின்ருவாங்க. ம். நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய திறமைக்கு ஏத்த மாரி மதிக்கானா, அப்பதான் நான் போய் வேலை பார்ப்பேன். இல்ல நல்ல பார்க்கவே விஷயம் தானே அது. ஆமா. நான் உழைச்சேன், ஆ, எனக்கு அதுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். கொடு. மற்றவங்கள மாரிலாம் இவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ம். அப்ப எவ்வளவு திறமை இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி இவருக்கு வந்து கொஞ்சம் கர்வமும் இருக்கும். ம். வித்யா கர்வம் அப்படிம்பாங்க. ம். என்னதான் உங்களுக்கு இதா இருந்தாலும் பாருங்க, ம். இவங்களுடைய திறமைய அங்க வந்து மதிக்கணும். அதுக்குள்ள அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்கணும். ம். அப்பதான் நேர்மையா உழைக்கவே ஆரம்பிப்பாங்க. ம். அப்ப இவங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப நேர்மையா இருக்கும். ம். ரொம்ப மனசு நேர்மையா இருக்கும் பாத்துங்க. விவரத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இவங்க தான் ஜெயிப்பாங்க. ம். அதுல ரொம்ப விவரமா இருப்பாங்க. விவரங்கள் அதிகமாக தெரிஞ்சவங்க. ம். தன்னுடைய அறிவாலே ம். ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இவங்களுக்கு தான் அதிகமாவே இருக்குது. ம். அப்ப இவங்களுக்கு வந்து இவங்களுடைய சுக்கிரனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப இவங்களுக்கு அதிகமா இருக்கும். ம். இவங்களால முடிஞ்ச அளவு வந்து ம். இவங்க வந்து எந்த ஒரு விஷயம் பாருங்க அதிகமா வந்து கவனமா இருப்பாங்க. ம். எடுத்தோம் கவித்தோன்னு எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு செயல்பாடும் இருக்க மாட்டாங்க. ம். அப்ப எப்பயுமே ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு இருக்கக்கூடியது தான் இந்த கன்னிராசிக்காரங்க. அவங்களுடைய முக அழகுக்கும் முடி வளர்றதுக்கும் ஒரு அருமையான டிப்ஸ் சொல்லுங்க. கன்னிராசி பெண்கள் இயற்கையாவே ரொம்ப அழகானவங்கம்மா. ம். அவங்கள பார்த்தாலே போதும். அவ்வளோ ம். அழகா ரசனையா இருப்பாங்க. ம். இருந்தாலும் பாருங்களேன், பாசிப்பயறு ம். ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ம். டெய்லி கூட முடிஞ்ச அளவு கூட பாசிப்பயிரை ஊற வச்சு முளைகட்டி சாப்பிடணும். ம். உங்களால் முடிகிற காலைல வெறுவிக்கிட்டு சாப்பிட்டு வரணும். ம். அதே மாதிரி பாருங்க, பாசிப்பயிறு அரைச்சு ம். இவங்க வந்து தேய்ச்சி அதை குளிக்கணும். ம். இயற்கையாகவே முகம் வந்து அழகா ஆரம்பிச்சிடும். ம். 10 நாள்லயே பாருங்களேன், ம். பாசிப்பயிறு, வெற்றி வேறு ம். எல்லாம் கலந்து அதை நல்லா அரைச்சி வச்சு பாசிப்பயிரும் வெற்றி வெற்றி வேரும். வேறும் ம். தேய்ச்சி குளிச்சாலே போதும். ம். ரொம்ப வந்து அருமையானதாக இருக்கும். முகம் வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே நறுமணமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ம். ம். அதுவே இவங்களை வந்து கொஞ்சம் ஆக்டிவேட்டா இருக்க ஆரம்பிக்கும். ம். அதே மாதிரி வந்து பாசிப்பயிறு, சீக்காத்தோலும் ம். 2மே நல்லா நிழல்ல காய வைக்கணும். வெயில்ல காய வைக்கக்கூடாது. ம். நிழல்ல காய வச்சு அரைச்சு தலைக்கு வந்து யூஸ் பண்ணிட்டே தேய்ச்சி குளிச்சுக்கிட்டே வரணும். ம். வந்தாலே பாருங்க ஒரு 90 நாள்ல ம். முடி உதிர்வும் நின்றோம். ம். அதே மாதிரி முடி வந்து கொஞ்சம் அடர்த்தியானதாக நல்ல ஒரு கருமை நிறமா இருக்க ஆரம்பிக்கும். நல்லா வளர வளர ஆரம்பிக்கும். நன்றிம்மா. தேங்க்யூ.
கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு அருமையான ஒரு உங்களுக்குள்ள ரகசிய குணத்தையும் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அருமையான டிப்ஸ் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஈஸி. எல்லார் வீட்லயும் பச்சை பயிறு இருக்கு. வெற்றி வேரும் பச்சை பயிரையும் யூஸ் பண்ணுங்க. அழகா இருங்க. முகப்பொலிவோட நீங்க எப்பவுமே ஏற்கனவே கன்னிராசிக்காரங்களே அழகு தானாம். இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்கறதுக்கு இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல ஜாதகம் பார்க்கணும், இல்ல வேற எந்த விஷயத்த அவங்க கிட்ட கேட்கணும்னு இருந்தாலும் இந்த வீடியோல இருந்து நம்பர் எடுத்து நீங்க சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லயும் இருக்கு, நேர்லயும் நீங்க போய் சந்திக்கலாம். தேங்க் யூ.